நம் தாய் தந்தையரை பற்றி தாங்க இங்கே நான் பேச வந்திருக்கிறேன். நம்மளை கஷ்டப்பட்டு பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கிய நம் தாய் தந்தையரை பார்த்திங்கன்னா இங்கு பல பேர் அவர்களோட இறுதி காலத்தில் அவர்களை உதாசீனம் தாங்க படுத்துகிறாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தன் பெற்ற குழந்தைகள் போல் பாவித்து அவர்களை கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக பார்த்துக்கிறவங்க இங்கே விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தாங்க இருக்கிறாங்க. இதுதாங்க உண்மை. இது ஏன்னு தெரியலங்க. நம் திருமணத்திற்கு முன் வரைக்கும் நமக்கு கடவுளாக தெரிஞ்ச நம் தாய் தந்தைகள் நமக்கு திருமணத்துக்கு அப்புறமும் குழந்தை பிறந்ததற்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு பாரமாக ஏன் தெரிகிறாங்கன்னு தான் இங்கே யாருக்கும் தெரியல. அவர்கள் நமக்கு கஷ்டப்பட்டு தேடி தந்த பேர் புகழ் நமக்கு வேண்டும், அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் நமக்கு வேணும். ஆனால் கடைசி காலத்தில் அவங்க நமக்கு தேவையில்லையா? நம்ம ஒன்று மறந்துடுறோம். இன்னைக்கு அவர்களுக்கு நாளை நமக்கு. நம்ம ஒன்றும் இளமையாகவே அப்படியே போயிட போகிறது இல்லைங்க. நமக்கும் நாளைக்கு அவர்களை போல் வயது முதிர்வு தான் நம்மளும் இறக்க போகிறோம். சரிங்களா? நம்ம வீட்டில் நம் பெற்றெடுத்த குழந்தைகள் நம் தாய் தந்தையரை எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கிறத பார்த்து தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாளைக்கு நம் நிலைமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் பல பேர் இங்கே சொல்லி நான் கேட்டிருக்கிறேங்க. என்ன தெரியுங்களா? நம்ம ஏன் அந்த கஷ்டத்தெல்லாம் பட போகிறோம்? என் பையன் அதேமாரி பிரச்சனை பண்ணிட்டா ஏதாச்சும் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டிருக்கிறேன். அது மட்டும் நடக்காதுங்க. ஏன்னா நம்ம வயதான காலத்தில் அப்படிப்பட்ட எண்ணம்லாம் நமக்கு வராது. நம் குழந்தைகளோடும் நம்ம பேர குழந்தைகளோடும் கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நமக்கு வரும். சரிங்களா? இனிமேலாவது பெற்ற தாய் தந்தையரை கண்கலங்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு ஒரு காணொலியை நான் பதிவிடுறேன். என்னுடைய ஊரு தஞ்சாவூர். இந்த ஊருக்கு நான் பிள்ளைய நம்பி வந்தேன். அதை விட்டுட்டு போயிடுச்சு. என்ன இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ உலகம் ஊரு பிள்ளைங்க எல்லாம். ஆனா இனி வருங்கால வாலிப பிள்ளைங்க சத்தியமா தாய் தகப்பனை கைவிட்டுறாதீங்கப்பா. நீங்க சாப்பிடுறதுல ஒரு உருண்டை கொடுங்கப்பா போதும். தாய் தாப்பா ரொம்ப அன்புல சிறந்தவ. தாய் தாப்பா நல்லவ. அந்த தாயை மறந்துடாதீங்கப்பா. நல்லா இருப்பீங்க. இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். வேற எதுவும் இல்லை. நீங்க என்ன வேணா சம்பாரிங்க, எப்படி வேணா வாழுங்க. நான் தாய் தகப்பனை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன்.